ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடைசி வெள்ளின்றதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு கலர் கோலம் தான் போட்டிருந்தேன் சிம்பிளாக. இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு தான் வீட்டில் இருக்குது. நான் ரொம்ப நாளாக டஸ்ட் க்ளீன் பண்ணவே இல்லை. ஃபேன்லலாம் ரொம்பவே ஒட்டுற சேர்ந்துருந்துச்சு. சரி, ஃபேனு ஏசி எல்லாமே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். கடைசியில் அதை பார்த்தா சொதப்பி மொத்தத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி டஸ்ட் அந்த அளவுக்கு ஏறிருந்துச்சு. சரி, ஓகே, டீப் க்ளீனிங்கே பண்ணிடலான்னு சொல்லிட்டு டீப் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏசியோட ஃபில்டர் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி 2 months கூட இருக்காது. அதுக்குள்ளே எவ்வளோ டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். எடுத்து கடகடன்னு போட்டோம். பட் டஸ்ட் பண்ணி ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து இது தேவையில்லாததுன்னு க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஒரு 3 hours ஆயிடுச்சு எங்களுக்கு இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே. டஸ்ட் பண்ண கையோட பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே துவைக்க போடலான்னு சொல்லிட்டு சோஃபா கவர்ஸ் எல்லாத்தையுமே மிஷினில் போட்டு விட்டுட்டேன். நம்ம அந்த க்ளீன் பண்ணி முடிக்கிற டைமுக்குள்ளே இது மிஷின் ஓடி முடிஞ்சிடும், ஈவினிங்குள்ளே காஞ்சிருமேன்றதுனால. என்ன தான் டெய்லி க்ளீன் பண்ணாலும் எப்படினாலும் கண்ணுக்கு தெரியாத டஸ்ட்டு சின்னதாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த சோஃபாவை டெய்லியுமே க்ளீன் பண்ணுறேன். ஆனாலும் பாருங்கள், இப்போ இன்றைக்கி க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்குதுன்றதை. ரெகுலராக க்ளீன் பண்ணாலுமே நான் இந்த மாதிரி எடுத்து தான் க்ளீன் பண்ணுவேன் டெய்லியுமே. ஆனாலுமே அதுலேயுமே அங்கங்கே சின்னது இருந்துகிட்டு தான் இருந்துச்சு டஸ்ட்டு. இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் இருக்குதுன்றதுனாலேயே காலையிலே சாப்பாடு எல்லாமே செஞ்சாச்சு. மார்னிங்கே சாதம் வடிச்சிட்டு சாம்பார் வச்சுட்டு ஒரு பொரியல் வச்சேன். சாப்பிடும்போது அப்பளம் பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். டோட்டலாக கிச்சனையே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. டீப் க்ளீன் பண்ணி எல்லாமே பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டேன். ஏன்னா பூஜை சாமான்லாம் தேய்க்க வேண்டியது இருக்குது. பூஜை சாமானே நான் கிச்சனில் தான் தேய்ப்பேன்றதுனால கிச்சனை கொஞ்சம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன் காலையிலேயே. ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் பூஜை ரூம் மட்டும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. பூஜை சாமான் எல்லாமே தேய்ச்சி வச்சாச்சு. பூஜை ரூம் மட்டும் க்ளீன் பண்ணணும். பூஜை ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு மாடியில் போட்டு துணி எடுத்துகிட்டு வந்துட்டு சோஃபா கவர் எல்லாமே போட்டு விட வேண்டியதான். பெட் ஸ்ப்ரெட்டையும் மாற்றிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. இது எங்கள் வீட்டில் ஒரு 1 or 2 daysக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ நேரம் இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா பாப்பா உடனே ஏறி குதித்து விளையாடி அதெல்லாம் கழிச்சு விட்ருவா. பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. டெய்லி இப்படியே இருந்தால் நல்லா இருக்குமேன்ற மாதிரி இருந்துச்சு. டெய்லியும் தான் க்ளீன் பண்ணுறோம், டெய்லியும் தான் நம்ம பார்த்து ரசிச்சுக்கிறோம். அதனால் குழந்தைங்க எப்படினாலும் அதை அவங்க விளையாடி சேட்டை பண்ணி கழிச்சு விட தான் செய்வாங்க. நம்மளும் திருப்பி க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். எங்கள் வீட்டில் இந்த டேபிள் மட்டும் எப்போ பார்த்தாலும் மெஸ்ஸியாகவே தான் இருக்கும். ஏன்னா இது சோஃபாவுக்கு பக்கத்தில் இருக்கிறனால பாப்பா எனி டைம் அதை ஃபுல்லாக அங்கே ஏதாவது விளையாட்டு ஜாமான் அவளோட திங்ஸ் எதாவது எடுத்து போட்டுகிட்டே இருப்பான். நான் டெய்லியுமே அதை க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். ஓவரால் வியூ இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப் போட்டதும் வீடே பார்க்கறதுக்கு நீட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். கிச்சனில் இருக்கிற மணி பிளான்ட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பூஜை சாமான்லாம் நல்லா தேய்ச்சி தொடச்சி எடுத்து வச்சாச்சு. நான் சபீனா பொடியும் லெமனும் வச்சு தான் தேய்க்கிறேன். லெமன் இல்லாத அன்றைக்கி புளி கூட வச்சு தேய்ச்சிப்பேன். பார்க்க நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும். பூஜை சாமான்லாம் தேய்க்கிறப்போ அந்த பச்சை நார் இல்லைன்னா நம்ம கையாலே கூட வச்சு தேய்ச்சிக்கலாம். நான் பச்சை நார் வச்சும் தேய்ப்பேன். அந்த சாமி ஃபேஸ் இருக்கிற இடத்துலலாம் கையாலே தேய்ச்சிப்பேன். நான் அந்த கண், மூக்கு, வாய் இதெல்லாம் தேஞ்சு போய் ஒரு மாதிரி தெரியக்கூடாது இல்லையா, அதனால் அந்த இடத்துல மட்டும் கை வச்சு தேய்ச்சிப்பேன். சின்ன கேப் இருக்கிற இடத்துலலாம் அதுக்குன்னு ஒரு ப்ரஷ் வச்சுருக்கிறேன், டூத் ப்ரஷ்ஷு. அதை வச்சு தேய்ச்சிப்பேன். நல்லாவே க்ளீன் ஆயிரும் ஓரளவுக்கு. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. பொறுமையாக உட்காந்து நிதானமாக பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டேன். வாசக்காலையும் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிறேன். நான் வாசல்காலில் நம்மளோட குலதெய்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் வாசக்காலையும் தொடச்சி எப்போதும் போல் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி புதுசாகவே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு. பூஜை சாமான் எல்லாமே பொறுமையாக உட்காந்து எல்லாத்துக்குமே அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முடிச்சாச்சு. நான் 15 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணிக்கிறேன் பூஜை சாமான் எல்லாமே. அதனால் எனக்கு ஓரளவு க்ளீனாகவே இருக்கும். அந்த எண்ணெய் ஊற்றுற இடத்துல பாசி பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் விட்டால் தான் எனக்கு அந்த மாதிரி இருக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி சாம்பிராணி போடுங்க. எந்த இடம் மிஸ் பண்ணக்கூடாது. வீட்டோட நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லா இடத்துலையுமே போடுங்க சாம்பிராணி. ஏதாவது ஒரு 2 நாள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வாரத்தில். நான் எப்போதுமே நான் வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணும்போது ஒரு நாள், அப்புறம் இன்னொரு நாள் எப்போ பூஜை பண்ணுறேனோ அப்போயும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வாரத்தில் முடிஞ்ச வரைக்கும் 2 நாள் கூட போடுறேன். முடியாத பட்சத்தில் ஃப்ரைடே பூஜை பண்ணும்போதாவது போடுங்க கண்டிப்பாக. வீக்லி 2 தான் போடணும்னு இல்லை, முடிஞ்சால் டெய்லியுமே கூட போடலாம். சாம்பிராணி டெய்லி வீட்டில் போடுறதுனால நெகட்டிவிட்டி எல்லாமே நம்மளை விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போய் பாசிட்டிவிட்டி கிடைக்கணுன்றதுக்காக தான்
எப்போதுமே நான் ஃப்ரைடேயில் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி பூஜை பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சாமிக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, லட்சணமாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி சாமிக்கு படைக்கிறதுக்கு செவ்வாழைப்பழமும் கற்கண்டும் தான் வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட பால் மட்டும்தான் இருக்குதுன்னா நீங்கள் அதை கூட வச்சு படைச்சிக்கிடலாம். இல்லை வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸ், ஆப்பிள் எதுனாலுமே வச்சு படைச்சிக்கிடலாம். நான் இப்படி தான் கும்பிட்றேன் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். இதுதான் வைக்கணும்னு சொல்லலை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஃப்ரூட்ஸ், எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் நம்ம வச்சுக்கிடலாம். ரொம்பவே மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு. சாமிக்கெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சோஃபாவில் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டது எல்லாமே. நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசையும் காலையில் வச்சுருந்த சாம்பாரும் தான். ஆல்ரெடி வச்சுருந்த சாம்பாரை சூடு பண்ணிவிட்டு தோசை ஊற்றிட்டு பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். நானுமே தோசை தான் ஊற்றி சாப்பிட்டேன். இன்றைக்கி டே ரொம்பவே சூப்பராக மனநிறைவோடு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.